வாங்க இன்னைக்கு வீடியோவில் அழகர் கோயிலையும் 18ஆம் படி கருப்பசாமி கோயில் வரலாறையும் அது இல்லாமல் 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலையும் ஒன்றா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகர் கோயில் வர்றதுக்கு நீங்கள் நேராக மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 ரூபா தான் டிக்கெட்டு. அழகர் கோயில் ஸ்டாப்புன்னு கேட்டாலே இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு யாரும் அவசரப்பட்டு நடந்து போயிடாதீங்க. இங்கேயே ஒரு பஸ் வருங்க. அந்த பஸ் வரதில் ஏறிட்டிங்கன்னா 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஒன்று அழகர் கோயில் போகிறதுனாலும் அழகர் கோயில் ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க. அப்படி இல்லை நான் நேராக பழமுதிர் சோலை தான் போகிறேன்னா இதுக்கு மேலே தான் பழமுதிர் சோலை இருக்குது. நீங்கள் பழமுதிர் சோலைக்குனே டிக்கெட் எடுத்து அதுக்கும் 10 ரூபா தான். டிக்கெட் எடுத்து நேராக போய் பழமுதிர் சோலையிலே இறங்கிக்கலாம். நம்ம பைக்கில் போனதுனால முதல்ல அழகர் கோயிலை பார்த்துட்டு 18ஆம் படி கருப்பசாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக பழமுதிர் சோலை தான் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நேராக பைக்கை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டாச்சுங்க. பார்க்கிங்கில் போட்டுட்டு இந்த ராணியன் கோட்டைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக உள்ளே போயிடணும். இந்த நுழைவாயில் தாங்க அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. அந்த நிற்கிது பார்த்தீங்களா ஒரு வண்டி, அது ஃப்ரீ வண்டி. நீங்கள் எப்போ வேணால் ஏறி அங்கேருந்து நேராக அழகர் கோயிலுக்கு உள்ள வாசல்லே போய் விட்டுரும். ஹேண்டிகேப்பு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தாங்க. அங்கே நீங்கள் போய் நிற்கிறப்ப பார்த்து ஏறுங்க. ஏன்னா ஊனமுற்றவங்க இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. உள்ளே நுழைஞ்சோனையும் பிரசாதத்துக்கு அப்புறம் செருப்பு டோக்கனுக்கு எல்லாத்துக்குமே இங்கேனையே இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக போயாச்சுங்க. இதுதான் அழகர் கோயில். அழகர் கோயிலுக்கு முன்னாடியே 18ஆம் படி கருப்பசாமி இருக்கும். இந்த 18ஆம் படி கருப்பசாமி வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணுவோட அவதாரமான கள்ளழகர் செல்வங்களையும் பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்கு தன் படையிலிருந்து ஒரு வீரனை இறக்கி ஒரு 18 படி கீழே நின்று காப்பாக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணுறாருங்க. அவர் தாங்க இந்த 18ஆம் படி கருப்பசாமி. இந்த வாசல் வழியாக நம்ம உள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா இது காவல் தெய்வங்கள் உள்ளே நுழையிற வாசல்ங்கிறதுனால இந்த வாசல் வழியாக நம்ம உள்ளே போக முடியாது கள்ளழகரை பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம வாசல் வழியாக உள்ளே போய் கள்ளழகரை பார்த்துட்டு வரணும். இது 18 படி கீழே நின்று அந்த கருப்பசாமி பாதுகாக்கிறதுனால இந்த 18ஆம் படி கருப்பசாமி முன்னாடி நம்ம பொய்யோ அதாவது களவாணித்தனமோ எதுவுமே பண்ண முடியாதுங்க. தண்டனை கொடுத்துருவாரா. இன்னும் இந்த மக்கள் பயப்படுறாங்க. இந்த 18ஆம் படி கருப்பசாமி முன்னாடி நிற்கும் போது மட்டும் பொய் பேசிடவே கூடாதாங்க. 18ஆம் படி கருப்பசாமியை தரிசிச்சுட்டு சைடில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு அருவா இருந்துச்சு. என்னங்கடா அருவாலாம் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த அருவா அடித்து வைக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2-3 தடவை மாற்றுவாங்களாம். அப்போ எம்பிட்டு அருவா அடித்து கொடுப்பாங்க அப்படின்ற மணிக்கு ஆச்சரியமாயிருச்சு. அதை முடிச்சுட்டு இந்த பெரிய வாச்சான் வாயின்ற கேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். ஏன்னா அதுதான் மெயின் வாசல். 18ஆம் படி கருப்பசாமி இருக்கிறதுனால இந்த சைடில் நம்ம செருப்பு வைக்கிறதுக்கு அப்புறம் மேலே ராக்காயி அம்மன் கோயில்னு போட்டிருந்துச்சு. இதில் நமக்கு போக டைம் இல்லாதனால நம்ம அழகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலைக்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டிகேப்லேருந்து எல்லா பேருமே இந்த இதில் காரில் ஏறிக்கிடுவாங்க. ஏறி இங்கே மேலே வரைக்கும் வந்துடுவாங்க. ஃப்ரீ தாங்க இது. நீங்களும் போனால் கூட உங்களால் வயசானவங்க நடக்க முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த இதில் ஏறிக்கிறலாம். அழகர்களுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோனையும் பிரசாதம் கொடுக்குறதுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் அந்த கோபுரம் புறா சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்பேஸ் இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதான் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே சைடில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. நாள் முழுவதும் அன்னதானங்க. நீங்கள் எப்போ 24 ஹவர்ஸ் எப்போ வந்தாலும் இங்கே அன்னதானம் நடக்கும். உள்ளே சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் கூட்டம் ஓவராக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியல. அப்படியே அதை முடிச்சுட்டு இப்படியே நேராக போனீங்கன்னா அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டு வழியாக உள்ளே போனோம்னா நம்ம கள்ளழகரை தரிசிச்சுட்டு வந்துடலாம். ஒரு வழியாக கள்ளழகர் தரிசித்து முடிச்சுட்டு அப்படியே நேராக 6ஆம் படையுடான பழமுதிர் சோலைக்கு கிளம்பிட்டோம். நம்ம போன நாள் தைப்பூசங்கிறதுனால
சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. கீழே வரைக்கும் க்யூ இருந்துச்சு. மற்ற நாள் வந்து கூட்டம் அவ்வளோவா இருக்காது. இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நேராக போனோம்னா பழமுதிர் சோலை அப்படின்னு போட்டிருங்களா, ராக்காயம்மாள், நூபுர கங்கை தீர்த்தம் அப்படின்லாம் போட்டுருந்துச்சு. அப்படியே நேராக அந்த இதுலேருந்து அப்படியே வெளியே கிளம்பியாச்சுங்க. அந்த பார்க்கிங்கிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே அங்கே ஒரு டோல்கேட் இருந்துச்சுங்க. அந்த டோல்கேட்டில் வந்து பைக்குக்கு 10 ரூபா, அப்புறம் வந்து காருக்கு 50 ரூபா, வேனுக்கு இதுக்கெல்லாம் 100 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிருந்தாங்க. நம்ம பைக்குக்கு டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நான் சொன்னேன்ல, டோல்கேட்டுக்கிட்ட ஒரு பஸ்ஸு நிற்குண்டு, இந்த பஸ்லேயும் நம்ம ஏறிக்கலாம். ஏன்னா அழகர் கோயில் பார்த்து முடிச்சுட்டு வரவங்க இங்கே ஏறிக்கலாம். இது வந்து நூபுரக கங்கை தீர்த்தம்னு சொல்லி அங்கே தீர்த்தம் கொடுத்துக்கிருந்தாங்க. கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம நேராக கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து இது பண்ணிக்கலாம், தீர்த்தம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிட்டோம். இந்த பக்கமுமே வாசல் இருந்துச்சு. இந்த பழைய வாசலாக இது அழகர் கோயிலில். இதில் தான் ஏறி விஜயகாந்தெல்லாம் பாட்டு படிப்பாராம். அழகா கல்லழகா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பழமுதிர் சோலை ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த கோயிலுக்கு ஏன் பழமுதிர் சோலைங்கிற பேர் வந்திருக்குன்னா, நாவல் பழம், மாம்பழம், இலந்தை பழம், பலாப்பழம் அதிகமாக நிறைஞ்ச காடுங்கிறதுனால இந்த கோயிலுக்கு பழமுதிர் சோலைங்கிற பேர் வந்திருக்குங்க. நம்ம பழமுதிர் சோலை கோயிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே நுழைஞ்ச உடனேவும் 10 ரூபாய்க்கு, அதாவது பஸ்ஸு டிக்கெட்டுங்க. கீழே நீங்கள் ஏறுறீங்களே, ரிட்டன் போகும்போது இங்கே தான் பஸ்ஸு டிக்கெட் வாங்கணும். அந்த நிற்கிது பாருங்கள் பஸ்ஸில் டிக்கெட்டு காமிச்சா மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. ஔவையார்கிட்ட முருகன் வந்து கீழே விழுந்த பழத்தை எடுக்கும்போது ஔவையார் வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட கோயிலுங்க இது. அதனால தான் 6ஆம் படை பழமுதிர் சோலை அப்படின்றாங்க. இந்த கோயிலையும் நம்ம இப்போ தரிசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரியான கூட்டம். தைப்பூசங்கிறதுனால விலக இடம் இல்லை. அதனால் வெளியே நின்று நம்ம பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. தெரியாதுல்ல.